தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, அனைவரிடம் விட்டு கொடுத்து செல்லவும், வீண் விரயங்களை தவிர்ப்பது நன்று. முடிந்தவரை சேமிக்க தொடங்க வேண்டும். உற்றார் உறவினரிடம் வாக்குவாதம் கூடாது. அயல்நாட்டு தொடர்பு ஆதாயத்தை தரும். விவசாயம் லாபத்தை அதிகரித்து தரும். ரிஷபராசி நேயர்கள், தங்கள் தொழிலில் புகுமையை புகுத்துவீர்கள். தொழிலாளர்களிடம் அன்பு பாராட்டுவீர்கள். இதனால் தங்களுக்கு லாபம் உண்டு. நிரந்தர தொழில் செய்யும் திட்டத்தை தற்போது அமைத்துக் கொள்ளலாம். பணம் பல வழிகளில் வரும். ஒத்துழைப்பும் கிடைக்கும். நிலப்புலன்களால் ஆதாயம் பெறுவீர்கள். மிதுன ராசி நேயர்களே, குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுப செலவுகள் உண்டு. புதிய வீடு கட்டும் பணியை தொடங்குவீர்கள். சிலர் பாதியில் நின்ற கட்டுமான பணிகளை தொடங்கி முடிப்பீர்கள். நீண்ட தூரம் செல்லும் எண்ணம் தற்போது பலிதமாகும். பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் போது கவனம் தேவை. கடகராசி நேயர்களே, முடிந்தவரை கூட்டுத் தொழில் புரிபவர்கள் சக பங்குதாரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். உற்றார் உறவினர் வருகையால் உள்ளம் மகிழும், இல்லம் மகிழும். குழந்தைகளால் பெருமைப்படுவீர்கள். பழைய கடன்களை அடைக்க திட்டம் தீட்டுவீர்கள். உபரி வருமானம் மூலம் உள்ளம் பெருகும். சிம்மராசி நேயர்களே, எந்த செயலை செய்யும் முன்பும் பலமுறை யோசிப்பது நன்று. முடிந்தவரை கடன் வாங்கி தொழிலில் முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். பங்கு சந்தையில் ஏற்றம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சக நண்பர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கன்னிராசி நேயர்களே, சில விஷயங்களில் பிடிவாதத்தை தவிர்த்துக் கொள்வது நன்று. பிள்ளைகளிடம் அன்பு பாராட்ட வேண்டும். குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் கைகூடும். பணம் பல வழிகளில் வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களே, புதிய நவீன ரக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சிலர் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். சிலர் வீட்டில் தேவையான கட்டுமான பணிகளை செய்து முடிப்பீர்கள். தங்களின் அனைத்து முயற்சிகளும் இந்த வாரம் செம்மையாக தொடங்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளவும். சிறு கடன்களை அடைக்க பெரிய கடன்களை வாங்காதீர்கள். கோப்புகளில் கையெழுத்திடுவது கவனம் தேவை. முடிந்தவரை உடல் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத உணவுப் பொருட்களை தவிர்த்து கொள்ளவும். அண்டை அயலாரிடம் விட்டு கொடுத்து பழகுவது நன்றியை தரும். தனுசு ராசி நேயர்களே, புதிய தொழில் தொடங்க தற்போது ஏற்ற காலமாக உள்ளது. அரசு ஆதாயங்கள் கிடைக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த அரசு வங்கியிலிருந்து கடன் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசியல்வாதிகளால் ஆதாயம் பெறுவீர்கள். புதிய நண்பர்கள் உருவாவார்கள். அவர்களால் ஆதாயம் உண்டு. எதிலும் கையெழுத்திடும் போது கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முடிந்தவரை சுய மருத்துவம் கூடாது. மருத்துவரின் ஆலோசனையின் பேரிலே மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். புதிய படிப்பு படிப்பதற்கான காலம் தற்போது தொடங்கியுள்ளது. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். பாதியில் நின்ற உயர்கல்வியை தொடங்கலாம். நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த புத்திர பாக்கியத்திற்கான நல்ல செய்தி சேரும். கும்பராசி நேயர்களே, நீண்ட நாள் நினைத்திருந்த குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். பணம் பல வழிகளில் வரும். இருப்பினும் செலவுகளில் கவனம் தேவை. வார்த்தைகளில் கோபம் காட்டுவதை தவிர்த்து கொள்ளவும். சக தொழிலாளிகளிடம் விட்டு கொடுத்து பழகவும். உயர் அதிகாரிகளின் சொல்படி நடந்து கொள்வது தங்களின் பதவியை காப்பாற்றிக் கொள்ளலாம். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். மீனராசி நேயர்களே, புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மாணவர்கள் படிப்பில் மிளிர்வார்கள். நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த அரசு உதவிகள் தற்போது கிடைக்கப்பெறும். பொது வாழ்வில் புகழ் கூடும். எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்களை இந்த வாரம் தீட்டுவீர்கள். கடகராசி நேயர்கள், வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்துவது மிகுந்த வெற்றியை தரும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.